நமக்கு பழக்கம் இல்லாத அந்நியர்களை எப்படி பழக்கப்படுறது அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பேச போகிறோம் பாருங்க. என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். நமக்கு நல்லா பழக்கம் இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவோம். ஆனால் பழக்கம் இல்லாத ஒரு ஆள், ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப எங்கேயாவது பார்த்துருப்போம், இல்லைன்னா ட்ரெயினில் போகிறப்ப பார்த்துருப்போம், பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸை எப்படி பழக்கப்படுறதுன்னு பயங்கரமாக பயப்படுவாங்க. பர்டிகுலர்லி இந்த இன்ட்ரோவர்ட்டான ஆளுகள், அந்த மாதிரி ஆளுகளை பழக்கப்படுறதுக்கு ரொம்ப. ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எவ்ரி ஸ்ட்ரேஞ்சர் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு அந்நியனும், நமக்கு பழக்கமில்லாத ஆளுகளும் நமக்கு ஒரு வாய்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸை பழக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு 4 பாயிண்ட் சொல்ல போகிறேன் பாருங்கள். 1, நீங்கள் எப்போ அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும், எப்போ பேச்சுவார்த்தை தொடங்கினாலும் 3 வழிகளில் பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி? உங்களை பற்றி சொல்லிட்டு தொடங்க முடியும். ட்ரெயினில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் பழக்கம் இல்லை, அவரை பழக்கப்படப்புறம் எப்படி பண்ணலாம்? உங்களை பற்றி சொல்லிட்டு கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வரேன், என்னுடைய பேர் இது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், அப்படின்னு தொடங்கலாம். உங்களை பற்றி சொல்கிறப்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தோன்றதுக்கு இல்லை. ஏன்னா அது உங்கள் மேட்ரு, அவர் மேட்ரு இல்லை. 2வது வழி என்ன? அவரை பற்றி கேட்டுட்டு தொடங்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு தொடங்கலாம். அதுவும் அவருக்கு பிடிக்கணும்னு இல்லை. ஏன்னா அவருடைய ப்ரைவசியை பற்றி நம்ம ஒரு பழக்கம் இல்லாமல் கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 3வது ஒரு வழி இருக்கிறது. அப்படின்னா காமனான ஒன்றை பற்றி பேசி தொடங்குங்க. சார், இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரியுங்களா சார், இந்த இடத்துக்கு போகிறப்போ? அந்த மாதிரி காமனான காரியங்கள் பேசுங்க. சார், இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன சார் பிரதானப்பட்ட நியூஸ்? அந்த மாதிரி காமனான விஷயத்தை பற்றி பேசி தொடங்குங்க. ஏன்னா 2 பேருக்கும் காமனாக இருக்கிறதுனால, இந்த ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் எப்போ போகும், அந்த மாதிரி காமனான விஷயத்தை பேசணும்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் எ காமன் திங். அப்படிதான் முதல் டிப். எப்போ ஒரு காமனான பொதுவான ஒன்றை பற்றி பேசி தொடங்குங்க. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு எளிதாக இருக்கும். 1, டிப் 1. டிப் 2, ஹெல்ப் பண்ணுங்க ஆளுகளை. ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் நானும் ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், உங்கள் கையில் இருந்து ஒரு பேனா விழுந்துருச்சு. அந்த பேனாவை நான் எடுத்து இப்படி உங்களுக்கு கொடுக்குறப்போ, அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட நல்லா பேசுவீங்க. யாராவது ஒரு கூட நல்லா பழக்கப்படணும்னு தேவை இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் அவரை ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுறவங்க கூட நல்லா பேசுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஆனாலும் அந்த நல்லா உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த 2nd டிப். 3rd டிப், பி அப்ரோச்சபிள் பர்சன். ரொம்ப முக்கியமானது. உங்களை பார்த்தாலே பேச தோணலை, அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, ரொம்ப கையெல்லாம் அப்படி வச்சுட்டு ரொம்ப கௌரவமாக அப்படியே உட்காந்துருக்கீங்க, பேச மாட்டாங்க. ஒரு ஆளை பார்க்குறப்போ அப்ரோச்சபிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்கள் முகத்தில் ஒரு சிறிய வளைவு கொண்டு வர்றது தான் ஒரு கர்வ். ஏ ஸ்மால் கர்வ் மேக்ஸ் மெனி திங்ஸ் அ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வளைவு போதும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நேரையாக்கிடுவது. அவர் ஒரு சிரித்த முகமாக இருந்து ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கும். அவர் கூட பேசணும்னு தோணும், அவர் கூட ஏதாவது கேட்கலான்னு தோணும். அல்லாமல் ரொம்ப கௌரவத்தை வச்சு ஆளுங்க இருக்கிறத பார்த்துருக்கேன் நான். ட்ரெயினில் பார்த்து அவர் முகத்தை பார்க்குறக்கே தோணாது நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அப்ரோச்சபிளாக இருங்கோ. உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பழக்கப்படுறது ஈஸியாக இருக்கும். The 3rd point. The 4th point, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்யூரியஸாக இருக்கிறது. க்யூரியஸ்னால் அப்படி ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கர ஆர்வமாக இருப்போம் பார்த்தீங்களா, க்யூரியோசிட்டின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ரொம்ப முக்கியமானது அது. நம்ம பிறப்பிலேயே அது இருக்குது நமக்கு. நம்ம குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைகள் எல்லாத்துலேயும் ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. ஒரு கார் கிடச்சா அந்த காரை அவுத்து பார்ப்பான். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அந்த க்யூரியஸாக இருப்பான். இதை திறக்காதேன்னு சொன்னால் அதை திறந்து பார்ப்பான். நம்ம அவனை அடித்து உதச்சி அவனுடைய அந்த க்யூரியோசிட்டியே இல்லாமல் ஆக்கிடுவோம். க்யூரியோசிட்டி தான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான தேவையானது. உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு க்யூரியோசிட்டியிலேருந்து வந்தது தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனையும் க்யூரியஸாக பாருங்கள். ஒவ்வொரு மனிதனையும் ஆர்வமாக பாருங்கள். அந்த குழந்தையாக இருக்கிறப்போ அந்த பொட்டலத்தை பார்க்குறப்போ அது அவுக்கணும்னு தோணுச்சுல்ல, அந்த காருக்குள்ளே என்ன இருக்கணும்னு தோணுச்சுல்ல, அந்த மாதிரி
ஒவ்வொரு மனிதர்களையும் பயங்கர க்யூரியஸாக பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சரை பழக்கப்படணும்னு தோணும். நான் அப்படி தான் பார்ப்பேன். ஒவ்வொரு புது மனுஷனை பார்த்தாலும் இந்த ஆள் எப்படி இருப்பார், இந்த ஆள் எப்படி நடந்துக்குவார், இந்த ஆள் எப்படி பேசுவார், இவருக்குள்ளே இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ எப்படி நடந்துக்க போகிறாரு, இந்த மாதிரி அவரை பற்றி க்யூரியஸாக இருந்தோம்னா அவர் கூட பேசணும்னு நமக்கு தோணும். நண்பர்களே, ஒவ்வொரு ஸ்ட்ரேஞ்சரும், ஒவ்வொரு புதிய மனிதனும், ஒவ்வொரு அந்நியனும் நமக்கு ஏதாவது ஒன்றை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 4 டிப்புகள். 1, ஒரு காமனான பேச்சை தொடங்குங்கள். 2, ஹெல்ப் பண்ணுங்க, ஈஸியாக அவங்களால பேச முடியும். 3, அப்ரோச்சபிளாக இருங்க, உங்கள்ட்ட ஆளுகள் பேசுவோன்னு தோணும். 4, ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிற போது ஒரு க்யூரியஸாக பாருங்கள், அவன் யார், அவனுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு புதிய மனிதர்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்கள பழக்கப்படுறதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் பழக்கப்பட்ட பல ஸ்ட்ரேஞ்சர்ஸும் என் வாழ்க்கைக்கு எக்கச்சக்கமாக உதவி இருக்கார்கள். அப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸை பழக்கப்படுங்க. ஒரு புதிய விஷயமாக வீடு பார்க்கலாம். மிக்க நன்றி.